இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆந்திர மாநிலத்தின் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு, தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் போட்டியிடுகின்ற குப்பம் தொகுதி உள்ளிட்ட பல தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று இன்று 9ஆம் தேதி குப்பம் தொகுதியில் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்குகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஆகவே அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் சந்திரபாபு நாயுடு போட்டியிடுகின்ற குப்பம் தொகுதியில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். குறிப்பாக வன்னியர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஓட்டுக்களை வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் அன்புமணி அவர்களை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று அந்த பகுதிக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று கிளம்பியிருக்கிறார். இன்று பிரச்சாரத்தை துவக்குகிறார். ஆனால் தமிழகத்திலே இதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருப்பதால் கர்நாடகாவிற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு போனார். ஆந்திராவிற்கு கூட போனார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி போனவுடன் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பல ஊடகங்கள் சொன்னார்கள், ஆஹா, திருமாவளவன் அகில இந்திய தலைவராகிவிட்டார், திருமாவளவன் அகில இந்தியாவிலே தலித்களுக்கான தலைவராக உருவெடுத்து விட்டார், திருமாவளவன் தான் இந்தியா என்கின்ற கூட்டணியே கட்டமைத்தார் என்றெல்லாம் கதைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். இன்னொருவர் இருக்கிறார் தமிழ்நாட்டிலே, ஒரு தலைவர், மிக பெரும் தலைவர். அவரை வெஸ்ட் பெங்காலிலே போய் மம்தா பானர்ஜியை இரும்பு பெண்மணி என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் குறும்பு பெண்மணி என்று அழைப்பார். அந்த அளவிற்கு மேடையிலேயே துண்டு சீட்டு வைத்துக் கொண்டே சரியாக பேச முடியாத ஒரு தலைவர் இருக்கிறார். அவர்தான் இந்தியா கூட்டணியை தீர்மானித்து விட்டார். அடுத்து அவர்தான் பிரதமர், அல்லது அவர்தான் அடுத்து இந்தியாவின் பிரதமரையே தீர்மானிக்க போகிறார். இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடைய போகிறது, இந்தியா கூட்டணியின் வெற்றி வானளவு இருக்க போகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணியே காப்பாற்றுகிறார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லை என்றால் இந்தியா கூட்டணியே இல்லை என்றெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவருடைய தேவைக்கு அதிகமாகவே, அவருடைய தகுதிக்கு அதிகமாகவே அவர் மீது ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். ஆனால் அனைத்து அறிவாற்றலும் இருக்கிறது, அனைத்து சிந்தனையும் இருக்கிறது, மக்களுக்காக பேசுகின்ற ஆற்றல் இருக்கிறது, மக்களுக்காக போராடுகின்ற ஆற்றல் இருக்கிறது, மக்கள் நலன் சார்ந்து மட்டுமே பேசக்கூடிய தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஆந்திராவிற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகிறார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை ஏற்று ஆந்திராவிற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய செல்கிறார். ஆந்திராவில், அதுவும் குப்பம் பகுதியில், வன்னியர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில் பிரச்சாரம் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியை மட்டும்தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திமுகவை சேர்ந்தவர்களைப் போலவோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவர்களைப் போலவோ வானத்தை கயிறாக திரிப்போம் என்றெல்லாம் கதைவிட்டுக் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் எதையும் சாதிப்போம் என்றெல்லாம் அவர்கள் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே திமுகவிடம் கூட்டணிக்காக பாதம் பணிந்து அறிவாலயத்திலே அடிபணிந்து வாங்கி எப்படியெல்லாம் தேர்தலில் நின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை மறைத்துவிட்டு திருமாவளவனை அகில இந்திய தலைவர் ரேஞ்சுக்கு அவர்கள் பேசினார்கள். அதை போலவே ஸ்டாலின் இல்லை என்றால் இந்தியா கூட்டணி இல்லை என்று திமுகவை சார்ந்தவர்கள் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களிடம் அதிகமான தகுதி படைத்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய செல்கிறார் என்கின்ற பொழுது அவர்களுக்கு வயிற்றிலே புலியை கரைக்கிறது. அவர்கள் தடுமாறுகிறார்கள். என்ன பதில் பேசுவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை இனியும் தொடரும். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.